ஓம் விக்னேஸ்வராய நமக. ஓம் காகபுதண்டர் சித்தரே போற்றி போற்றி. வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதிக்குரிய தினப்பலன்களை காணவிருக்கின்றோம். இன்றைய கிழமையாகப்பட்டது சனி. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்டர் சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி, நாவுக்கரசி, அறிவுக்கரசி, சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இன்றைய நாளிலே நம் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து இன்றைய தினப்பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இன்றைய எண்கணித ஜோதிடத்தின் அடிப்படையிலே தேதியாகப்பட்டது 26. 2ஐயும் 6ஐயும் கூட்டினால் வருகின்ற எண் 8 சனீஸ்வர பகவானுக்குரிய எண்ணாகும். 26/9/2020 இவை அனைத்தையும் கூட்டினால் வருகின்ற எண் 3 குரு பகவானுக்குரிய எண்ணாகும். கோச்சார ரீதியாக காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் இடமான தனுசிலே ஆட்சி பெற்று குரு தற்பொழுது மிகவும் பலமாக இருப்பதும், 10ஆம் இடமான ஜீவனஸ்தான கர்மஸ்தானத்திற்கு அதிபதியான சனீஸ்வர பகவான் மகரத்தில் ஆட்சி பெற்று சுக்கிரனுடைய பார்வையும் சனியோடைய சேர்க்கையும் பெற்றிருக்கின்ற அமைப்பு எண்கணித ரீதியாக சனிக்கிழமையிலே சனியும் குருவும் சேர்க்கை பெறுகின்ற இத்தகைய நிலை அனைத்து ராசி அன்பர்களின் மனதிலே உற்சாகம், சுறுசுறுப்பு, எந்த ஒரு செயலையும் சரியாக திட்டமிட்டு காரிய வெற்றிகள் பெறுகின்ற வகையான ஆற்றல், திறன், உழைப்பு போன்றவை இருக்கக்கூடிய நாளாக இன்று இருப்பதினால் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் மேன்மைகள் கொண்ட அனுகூல தினமாக இன்றைய நாள் அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி அன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு எனது இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் bharatmatchpoint.com திருமண இணையதளம். அனைத்து மத, இன, ஜாதியினருக்கான திருமண இணையதளம். வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். கோச்சார பலன் என்பது அவரவர் ராசிக்கு 30-40% தான் பலன்கள். ஆனால் அவரவர் பிறந்த நேரம், தேதி, மாதம், வருடம் மற்றும் பிறந்த இடத்தின் அடிப்படையிலே அமைந்திருக்கின்ற ஜனன ஜாதகத்திலே லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்களின் வாயிலாகவே யோக பலன்கள் முழுமையாக அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு தெரிவிக்க முடியும். என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஃபாலோ செய்ய விரும்பினால் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஃபாலோ செய்யலாம். லைக் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் உங்களுடைய விருப்பமாகப்பட்டது எனக்கு ஊக்கத்தை அளிக்கும். இன்றைய தினப்பலன் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஷேர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய பஞ்சாங்க குறிப்புப்படி சந்திரனாகப்பட்டவர் மகர ராசியிலே உத்திராடம் நட்சத்திரத்தில் இரவு 7:25 வரை சஞ்சாரம் செய்து அதன் பிறகு தன்னுடைய சொந்த நட்சத்திரமான திருவோண நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் வளர்பிறை சந்திரன்.
உத்திராடம் நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம். உத்திராடம் நட்சத்திரத்தின் அதிதேவதை கணபதி மற்றும் பிரம்மன். இன்றைய நாள் கணபதி வழிபாடு செய்வதும் பிரம்மதேவனை மனதார பிரார்த்தனை செய்வதும் இன்றைய நாள் வெற்றிகளும் இனிவரும் நாட்கள் யோகமும் கொடுக்கக்கூடிய அமைப்பாகும். சனிக்கிழமை சனியாகப்பட்டவர் கர்மகாரகர். பிரம்மனை வணங்குவதன் மூலமும் முதற்கடவரான விநாயகப் பெருமானை வணங்குவதன் மூலமும் கர்ம வினையை அகற்றி பித்ருக்கள் தோஷமென்றால் அவற்றையும் அகற்றக்கூடிய வல்லமை கொண்ட நாளாக இன்றைய நாள் அமைந்திருப்பது நாம் அனைவரும் அவற்றை இறைவழிபாட்டுக்குரிய அமைப்பை பயன்படுத்துவதன் மூலம் பித்ருக்கள் யோகமும் நம்மளுடைய கர்மவினை அகன்று கர்மாவில் இருக்கக்கூடிய நல்வினைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பை நாம் பெற்றிருக்கின்றோம். இவை இன்றைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. இன்றைய திதியாகப்பட்டது தசமி இரவு 7 மணி வரை. அதன் பிறகு ஏகாதசி பிறக்கின்றது. நாளைய தினம் சர்வ ஏகாதசி என்றாலும் இன்று 7 மணிக்கு பிறகே ஏகாதசி வருவதன் மூலம் இரவிலே உறங்குவதற்கு முன்னால் சுப்பிரபாதம் கேட்டுவிட்டு அதன் பிறகு உறங்கச் செல்வதன் மூலமும் விஷ்ணு பகவானின் அருளையும் நாம் மிக அற்புதமாக பெறுவோம். புரட்டாசி மாத சனிக்கிழமை. புரட்டாசி மாத சனிக்கிழமையாகப்பட்ட இன்று ஏகாதசியும் வருகின்றது இரவு 7 மணிக்கு பிறகு. அவை இன்றைய நாள் நாம் விஷ்ணு பகவானை வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைந்திருப்பது மிகவும் சிறப்பான அமைப்பை இன்றைய தினம் அடைந்திருக்கின்றது. புரட்டாசி மாதத்தின் 2ஆம் சனிக்கிழமை இன்று. ஆகையால் விஷ்ணு வழிபாடு செய்வதும் ஏகாதசி திதி வந்த பிறகு அவற்றை கடைபிடிப்பதும் யோகத்தை கொடுக்கும் இன்றைய நாள். இவை நமக்கு ஒரு மிக அற்புதமான நாளாக அமைந்திருக்கின்றது. பொதுவாக புரட்டாசி மாதம் பெருமாளை வழிபடக்கூடிய மாதமாகும். அவற்றிலே சனிக்கிழமை அவருக்கு மிகவும் சிறப்புக்குரிய கிழமை. இவற்றிலே கடந்த சனியாகப்பட்டது புரட்டாசி முதல் சனியாகவும் இன்றைய சனிக்கிழமையாகப்பட்டது 2ஆம் சனிக்கிழமையாக வருவது சிறப்பு என்றால் அவற்றிலே இரவிலே ஏகாதசி வருவதன் மூலம் இரவு விஷ்ணு ஆலயம் சென்று விஷ்ணு பகவானை வணங்குவதன் மூலம் சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் நிச்சயம் அகலும். 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி மற்றும் அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் விஷ்ணு ஆலயம் செல்ல முடிந்தால் செல்லுங்கள். அவ்வாறு இயலவில்லை என்றாலும் பரவாயில்லை. இரவு நீங்கள் விஷ்ணுவோடைய சுப்பிரபாதத்தை கேட்பது அவர்களால் உங்களுக்கு பாதிப்புகள் சனியால் ஏற்படாத வண்ணம் நற்பலன்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. ஏகாதசி திதி இரவுக்கு பிறகு வருகிறது. சூரிய உதயத்தின் பொழுது தசமி. எனவே தசமி திதிக்குரிய திதிசூனி ராசிகள் சிம்மம் மற்றும் விருச்சிகம். விருச்சிகத்தை செவ்வாய் பகவான் தன் சொந்த வீட்டை பார்க்கிறார். குருவோ சிம்மத்தை பார்க்கிறார். எனவே திதிசூனிய தோஷங்கள் இல்லாத நாளாகவே இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. இன்றைய ராகு காலமாகப்பட்டது காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும். யமகண்டமாகப்பட்டது பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரையும் இருக்கின்றது. இன்றைய நாளிலே சுப ஓரைகள் நடைபெறக்கூடிய நல்ல நேரங்களாகப்பட்டது காலை 7 மணி முதல் 8 மணி வரையும், பிறகு பகல் 11 மணி முதல் 1 மணி வரையும், பிறகு மாலை 5 மணி முதல் 8 மணி வரை இருக்கின்றது. சுப ஓரைகள் நடைபெறக்கூடிய இத்தகைய நேரங்களிலே புதிய முயற்சிகள், புதிய செயல்கள், இறை வழிபாட்டுக்குரிய நேரமாக அமைத்துக் கொள்வதும் ராகு காலம் மற்றும் யமகண்டத்திலே இவற்றையெல்லாம் தவிர்ப்பதே சால சிறந்தது. இனி இன்றைய நாள் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம், மேலும் செய்ய வேண்டிய தந்திர முறைகள் எவை என்பதை காணலாம். இன்று உத்திராடம். அதன் அதிதேவதை கணபதியும் பிரம்மனும். கணபதிக்குரிய மந்திரமாகப்பட்டது இன்று ஓம் வக்ரதுண்டாய ஓம் என்கின்ற இந்த ஒரு வரி மந்திரத்தை கூறுங்கள். மகாலட்சுமியின் அருளை பரிபூர்ணமாக நீங்கள் பெறுவீர்கள். ஓம் வக்ரதுண்டாய ஓம் என்கின்ற மந்திரம் அற்புதமான மந்திரம். அவற்றை கூறுங்கள். மேலும் பிரம்மதேவனுக்குரிய மந்திரம் ஓம் நம் க்ளீம் க்ரீம் பிரம்மதேவாய நமக. ஓம் நம் க்ளீம் க்ரீம் பிரம்மதேவாய நமக.
படைக்கும் கடவுளான பிரம்மதேவனை மிகவும் அற்புதமாக அவருடைய அருளை பெறக்கூடிய மந்திரம் இந்த மந்திரம். எனது குருமார்கள் எனக்கு கூறியது. அவற்றை இன்றைய நாள் கூறுவதின் மூலம் பிரம்மதேவன் அருளையும் பித்ருக்களின் அருளையும் நாம் பெறுவோம். இனி இன்றைய நாள் சப்த மகரிஷியிலே நீங்கள் வணங்க வேண்டிய மகரிஷி ஜமத்கனி மகரிஷி. ஓம் ஸ்ரீம் ஜமத்கனி மகரிஷியே போற்றி போற்றி. குரு அருளை திரு அருளாக பெறுவீர்கள். மேலும் இன்று சித்தர்களிலே காகபுஜண்டர் சித்தரை வணங்கக்கூடிய நாள். காக வடிவத்தில் இந்த உலகத்தையே வளவந்த சித்தரே புஜண்டர். கர்மாவில் இருக்கக்கூடிய தீவினைகளையும் சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் அகற்றக்கூடிய வல்லமை பிடித்த சித்தர். ஆகையால் ஓம் ஸ்ரீம் காக புஜண்டர் சித்தரே போற்றி போற்றி. இந்த மந்திரம் ஒரு அற்புதமான மந்திரம், மகாசக்தி வாய்ந்த மந்திரம். அவற்றை தினந்தோறும் மனதார உச்சரிக்கின்ற பொழுது காகபுஜண்டருடைய அருளால் நாம் சகல விதமான நன்மைகளையும் மேன்மைகளையும் பெறுவோம். சனி பாதிப்புகள் அகலும், குருவோடைய அருளையும் பெறுவோம். அனுபவ உண்மை இது. என்னிடம் ஜோதிடம் கேட்கின்ற அன்பர்களுக்கு அவர்களுடைய ஜனன ஜாதகம் சரியாக ஆராய்ந்து அவர்கள் வணங்கக்கூடிய சித்தர்களை எடுத்துரைக்கின்றேன். அவர்களும் மனதார பிரார்த்தனை செய்து மிகவும் சிறப்பான நன்மைகளை பெறுகிறார்கள். அவற்றை அனுபவமாக அவர்கள் கூறுகின்ற பொழுது ஆனந்த மகிழ்ச்சி அடைகின்றது என் உள்ளம். காரணம், நம் கண்களால் பார்க்கக்கூடிய கிரகங்கள் சூரியன் மற்றும் சந்திரன். இவற்றிலே சூரியன் சில நிமிடங்கள் மட்டுமே கண்களால் நம்மளால் பார்க்க முடியும். சூரியன் கடவுள். நம்மளால் எப்பொழுதும் அவரை பார்க்க முடியுமா என்கின்ற கேள்வி சித்தர்களால் மட்டுமே அவர்களை உணரவே முடியும் அல்லது பார்த்திருக்க முடியும். பார்த்திருக்க முடியும் என்று தான் கூறுகிறே ஒழிய உணர முடியும் என்பது நான் அறிந்ததே. எனது குருமார்கள் சித்தர்கள் அவர்கள் அவற்றை உணர்ந்ததாகவே என்று கூறியிருக்கிறார்கள், பார்த்ததாக கூறியதில்லை எனது சித்தர்மார்கள். ஆனால் இவ்வாறு 18 சித்தர்கள் எல்லாம் கடவுளை உணர்ந்தவர்கள், கடவுளை அடைந்தவர்கள். அவ்வாறு கர்மாவில் இருக்கக்கூடிய தீவினைகளை அகற்றக்கூடிய வல்லமை படைத்த சித்தர்கள் சந்திரனை போன்றவர்கள். சூரியனுடைய ஒளியை பெறுகின்ற ஆற்றல் சந்திரனுக்கு எவ்வாறு இருக்கிறதோ, பூமி சூரியனுடைய முழுமையான ஒளியை எவ்வாறு பெற முடியாதோ, பூமியில் வாழ்கின்ற மக்களாகிய நாம் சித்தர்கள் வழிபாடு செய்கின்ற பொழுது நிச்சயம் கடவுளுடைய அருளை நாம் பெறுவோம். வாழ்க்கையிலே சுபிட்சத்தை பெறுவோம். இவைதான் ஜோதிடம். இன்றைய நாள் நீங்கள் இவற்றை கடைபிடிங்கள். இனி வரும் நாட்களிலும் யோகத்தை பெறுவீர்கள். இனி இன்றைய நாள் நீங்கள் செய்ய வேண்டிய தந்திர முறைகள். தந்திர முறைகளிலே இன்று சனிக்கிழமை சனி நீராடு நல்லெண்ணெய் தேர்த்து குளிப்பது மிகவும் உகந்தது. மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரை அந்த நல்லெண்ணெயிலே கடுகால் செய்யப்பட்ட எண்ணெயும் சிறிது சேர்த்து தலையில் தேய்த்து குளிப்பது முழுமையான சனியோடைய நற்பலன்களையும் பெறுவோம். ஆதிக்கத்தில் கெடுபலங்கள் இருந்தால் அவை அகலும். கடுகெண்ணெயும் நல்லெண்ணெயும் சேர்த்து நாம் குளிப்பது சிறப்பை தரும். மற்றபடி இன்றைய நாள் ஏழை எளியோர்களுக்கு, இயலாதவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு வாங்கி கொடுப்பது, முடிந்தவரை இயன்றவரை உதவி செய்வது நன்மைகளை கொடுக்கும். காகத்திற்கு அன்னம் வைப்பது, பறவைகளுக்கு குறிப்பாக காகத்திற்கு குடிப்பதற்கு நீர் வைப்பது எப்பொழுதும் நன்மையை தரும். சனிக்கிழமை இன்று அவற்றை செய்வது சிறப்பை தரும். இன்றைய நாள் நீங்கள் தந்திர முறையாக சிறிதளவு கடுகு குளித்து விட்ட பிறகு அந்த கடுகை மென்று விழுங்கிவிட்டு ஓம் அம் அனுமனியை போற்றி போற்றி என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள். சனியால் இன்றைய நாள் நன்மைகளே உங்களுக்கு கிடைக்கும். இதுவரை நாம் பார்த்தது இன்றைய நாள் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் மற்றும் செய்ய வேண்டிய தந்திர முறைகள். இனி நாம் இன்றைய தினத்தில் அனைத்து ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு தினப்பலன்கள் இருக்கிறது என்பதை காணலாம். முதலாவதாக மேஷராசி. அன்புள்ள மேஷராசி அன்பர்களே, இன்றைய கிழமை சனி. சற்று நிதானம் பொறுமை கடைபிடிப்பது நல்லது. மேலும் யோகாதிபதியான சந்திர பகவான் 10ஆம் இடத்திலே இருப்பது யோகம் என்றாலும் சனியோடைய சேர்க்கை பெற்றிருக்கிறார். சனி வக்ரமாக இருக்கிறார். வருகின்ற 29ஆம் தேதி அன்று வக்ர நிவர்த்தி பெறுகிறார். எனவே சனி வக்ரமாக இருந்து வக்ர நிவர்த்தி பெறுகின்ற இத்தகைய சில நாட்களிலே அவருடைய எண்ணங்கள் மிகவும் வக்ரமாக இருக்கக்கூடிய நிலை இருக்கும். ஆகையால் மனோகாரகன் சந்திரனோடு சனி சேர்க்கை பெற்று 10ஆம் இடத்தில் இருக்கின்ற அமைப்பிலே இன்றைய நாள் பெரிய முக்கிய முடிவுகள் எடுக்கின்ற பொழுது மிகவும் கவனம். முடிந்தால் இன்றைய தினம் அவற்றை தவிர்ப்பது நல்லது.
பெரிய தொகை கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுவது, ஒப்பந்தங்கள் போடுவது போன்றவற்றை தவிர்ப்பது முடிந்தவரை செய்யுங்கள். இயலவில்லை என்றாலும் முடிந்தால் அந்த நல்ல ஓரைகள் பார்த்து குலதெய்வத்தையும் பித்திருக்களையும் வணங்கிவிட்டு அவற்றை செய்வது நல்லது. மற்றபடி இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுடைய எண்ணங்களுக்கு மேன்மைகளையும் நன்மைகளையும் வெற்றிகளையும் கிடைக்கக்கூடிய வண்ணமாக 9ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற குருவால் யோகங்கள் இருக்கின்றது. குரு உங்களுக்கு பாக்கியாதிபதி, பாக்கியஸ்தானத்திலே மிக சிறப்பாக அமர்ந்திருக்கின்றார். 6ஆம் இடத்திலே சூரியன் யோகத்தை தருகின்ற வகனாக அவர் இருக்கின்றார். அவருடைய சொந்த நட்சத்திரத்திலே அவையும் சிறப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும். எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை நன்மைகள் மேன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வகையாக இருக்கிறது என்றாலும் ராசியிலே வக்ரம் பெற்ற செவ்வாய் இருக்கிறார், 10லே சனி வக்ரம் பெற்றிருக்கிறார். இத்தகைய நிலையிலே சற்று நிதானம், பொறுமை மற்றும் கவனம் கொள்வது நல்லது. இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே கவனமும் பெரிய தொகையை ஈடுபடுத்துவதிலே முடிந்தவரை தவிர்ப்பதும் நல்லது. மற்றபடி தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் மிக அற்புதமாக பாக்கியாதிபதி ஆட்சி பெற்று இருப்பதனால் அதிகரிக்கவே செய்யும். 4லே அமர்ந்திருக்கின்ற சுக்கிரனும் யோகத்துக்கு கொடுக்கக்கூடிய வகையாக இருக்கின்றது. சந்திரன் சனி சேர்க்கை ஒருபுறம் இருந்தாலும் சுக்கிரனாகப்பட்டவர் சனியையும் சந்திரனையும் பார்க்கிறார். அவை எண்ணங்களிலே சற்று கோபங்கள் மற்றும் வேகங்கள் இருந்தாலும் சுக்கிரன் என்கின்ற கிரகத்துடைய பார்வையை சனியும் சந்திரன் பார்ப்பது எந்த ஒரு விஷயத்தும் பகுத்தாயக்கூடிய, ஆராய்ச்சி பண்ணக்கூடிய, சிந்திக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கும் என்றாலும் தொழில் வியாபாரத்தில் சற்று கவனம் மட்டும் கொள்க, மற்றபடி பாதிப்புகள் இல்லை. உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்றைய நாள் விடுமுறை நாளாக இருந்தால் மகிழ்ச்சி, இறை வழிபாட்டுக்குரிய நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி வேலை நாட்களாக இருந்தால் உங்கள் வேலையில் மட்டும் முழுமையான கவனத்தை செலுத்துங்கள். மற்றவர்களுக்காக பரிந்து பேசக்கூடியவர்கள், வாதாடக்கூடியவர்கள் நீங்கள் இன்றைய நாள் அவற்றை தவிர்ப்பது நல்லது. 7லே அமர்ந்திருக்கின்ற பகை கொண்ட செவ்வாய் சற்று நண்பர்களுடைய பகைமையை அதிகப்படுத்தவே செய்வார். எனவே இன்றைய நாள் மற்றவர்களுக்காக தேவையில்லாமல் உயரதிகாரியிடம் வாக்குவாதம், விதலாவாதம் செய்யாமல் இருப்பது சால சிறந்தது. மற்றபடி குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே நேசம், பாசம், காதல், உற்றார் உறவினர்கள், நண்பர்களை பொறுத்தவரை தற்பொழுது நட்பை எதிர்பார்க்காதீர்கள், பகைமை இல்லை. அவ்வாறே இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. மற்றபடி உங்களுடைய எண்ணிய காரியங்கள் வெற்றிகரமாக நிறைவேற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் ஆட்சி பெற்ற குருவோடைய ராசியான தனுசு ராசிக்குரிய மந்திரம் ஓம் ஹரீம் க்ளீம் சௌம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நெருப்பு ராசியிலே பிறந்த நீங்கள் விளக்கேற்றி அந்த ஜோதியை தரிசனம் செய்வது, சூரியனை பார்த்து வணங்குவது ராசி பலம் பெறும். இன்றைய நாள் நீங்கள் அஸ்வினியிலே பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு கவனத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி ராகு பகவான். ராகு தற்பொழுது 2ஆம் இடத்திலே இருக்கிறார். எனவே எந்த ஒரு விஷயத்திலும் நிதானம், பொறுமை, கவனம் வேண்டும். புதிய முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது எச்சரிக்கை உணர்வு வேண்டும். வாகனம் ஓட்டுகின்ற பொழுது அதிவேகம் வேண்டாம். மற்றவர்களிடம் வாக்குவாதம் ஏற்படக்கூடிய நிலை இருக்கின்றது, கவனம் கொள்க. துர்க்கையம்மனை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், பாதிப்புகள் இருக்காது. நீங்கள் பரணியிலே பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு சம்பத்து தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. 2லே ராகு இருந்தாலும் பாதிப்புகள் இல்லை. இன்றைய நாளை பொறுத்தவரை பணம் சம்பந்தப்பட்ட, காரிய சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பேச்சு எடுக்கலாம். அவற்றை பற்றி நீங்கள் கலந்தாலோசிப்போது அல்லது அவற்றை பற்றி முயற்சி எடுப்பது சிறப்பை தரும். அவ்வாறு முடிந்துவிட்டால் அந்த காரியம், ஒப்பந்தங்கள் போடுவதை பொறுத்தவரை நாளை தினம் பார்த்து கொள்ளலாம். சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பேச்சை துவங்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இருக்கின்றது. மனதில் மகாவிஷ்ணுவை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், நன்மைகளாக இன்றைய நாள் இருக்கும். நீங்கள் கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு ஜென்மத்தாரை நட்சத்திரம் நடைபெறும். சற்று மனதிலே குழப்பங்கள், எவை செய்யலாம் எவை செய்யக்கூடாது என்பதிலே கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏற்படலாம். ஆனால் வெற்றிகள் இருக்கிறது. மனதார சிவபெருமானை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், மேன்மைகளையும் நன்மைகளையும் பெறுவீர்கள். சிறப்புக்குரிய நாளாக இருமையும் இன்றைய நாள். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள், சித்தர்மார்களும், பார்வதி தேவி, சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம், மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது சனிக்கிழமை உங்களுக்கு சாதகமானது. மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரை
மூன்றாம் இடம் என்கின்ற முயற்சி தைரிய வெற்றி ஸ்தானத்திற்கு அதிபதியான சந்திர பகவான் பாக்கியஸ்தானம் 9ஆம் இடத்தில் அமர்ந்து தன் சொந்த வீட்டை பார்க்கிறார். இருப்பினும் இன்றைய தினம் வக்ரம் பெற்ற சனியோடைய சேர்க்கை பெறுகிறார். வருகிற 29ஆம் தேதி அன்று சனி வக்ர நிவர்த்தி பெறுகிறார். இன்னும் சில நாட்கள் மட்டுமே சனி வக்ரமாக இருக்கின்ற பொழுது மனோகாரகன் சந்திரனோடு சேர்க்கை பெறுகின்ற இன்றைய நாள் சூரியனுடைய நட்சத்திரம் மாலை வரை இருக்கின்ற நிலை எவற்றிலும் சற்று நிதானமும் பொறுமையும் மற்றும் எச்சரிக்கை உணர்வோடு செயல்படுவதும் நல்லது. இரவுக்கு பிறகு திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் வருவது நன்மைகளை கொடுக்கும். தற்பொழுது சனியும் உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறார். இரவு 7:25 வரை சந்திரனும் உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறார். அவற்றிலே சனி வக்ரம் பெற்றிருக்கிறார். எனவே இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுக்கின்ற பொழுது கவனம் வேண்டும். தந்தையோடைய உடல்நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். தந்தை மகன் உறவிலே சற்று பிரச்சனைகள் ஏற்படலாம், விட்டு கொடுத்து செல்வது தவறல்ல. மற்றபடி ராசியாதிபதி சுக்கிரன் 3லே இருக்கிறார், 6லே புதன் இருக்கிறார், யோகமே. இன்றைய நாளை பொறுத்தவரை ராகு கேதுவாகப்பட்டவர்கள் ராசியிலும் 7லே கேதுவும் இருக்கின்ற நிலையிலே அவற்றுக்குரிய பதிவை தனியாக உங்களுக்கான ராகு கேது பேச்சிலே விரிவாக கூறியிருக்கின்றேன். ரிஷபராகு பாதிப்புகளை கொடுக்க மாட்டார். விருச்சிக கேது சில வகையிலே நன்மைகளை செய்வார். ஆனால் அன்புக்குரியவர்களும் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். சில விஷயங்களிலே அவர்கள் கூறுகின்ற கருத்துக்கு எதிர்கருத்தாக விதண்டாவாதம் செய்யக்கூடிய நிலையாக இருக்கும். கணவன் மணி உறவிலே காதலனும் காதலியிடம் உறவிலே அன்பு துணை வாழ்க்கை துணை அவர்களிடம் சற்று விட்டு கொடுத்து செல்வது தவறல்ல. மற்றபடி வெற்றிகளையும் விருச்சிக கேதுவும் கொடுப்பார். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது 8லே அமர்ந்திருக்கின்ற குருவால் தற்பொழுது பாதிப்புகள் கொஞ்சம் இருக்க செய்கின்றது. ஏனெனில் இதுவரை அவர் கேதுவோடு சேர்க்கை பெற்றவர். கேதுவோடு சேர்க்கை இல்லாமல் இப்பொழுது தனித்து இருக்கிறார். அவர் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். குடும்பஸ்தானம், வனம், வாக்கு போன்ற ஸ்தானம். இப்பொழுது அவரால் சற்று பிரச்சனைகள் ஏற்படுமா என்ற கேள்விக்கு வார்த்தைகளிலே தான் பிரச்சனை. சில விஷயங்களிலே அதிகப்படியான பேச்சு ஆபத்தாக முடியும் என்கின்ற வகையாக பல விஷயங்களிலே மற்றவர்களுக்கும் தேவையில்லாமல் உங்களுடைய எண்ணத்தை கருத்தை திணிக்க பார்க்கக்கூடிய ஒரு நிலை குரு எண்ணத்தில் விதைப்பார். அவை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய நாள் சனிக்கிழமை பாதிப்புகள் பெரிய அளவில் இல்லை. மற்றபடி தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு 6லே புதனும் 3லே சுக்கிரனும் இருக்கின்ற அமைப்பு வெற்றிகளையும் தனயோகத்தையும் மேன்மைகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பும், பாக்கியாதிபதியான சனி ஆட்சி பெற்றிருக்கின்ற நிலை தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் கொடுக்கக்கூடிய ஒரு அனுகூலமும் இன்றைய நாள் இருக்கும். சனிக்கிழமை எப்பொழுதும் நன்மையே உங்களுக்கு செய்யும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு முற்றிலும் நான் கூறியதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். சில விஷயங்களிலே மற்றவர்களிடம் கருத்து திணிப்பு இருக்கும். அவர்கள் உங்கள் மீது கருத்து திணிப்போ அல்லது உங்கள் கருத்து அவர்கள் மீது திணிப்போ இருக்கக்கூடிய வகை வரும் இன்றைய நாளை பொறுத்தவரை சனி சந்திரன் சேர்க்கையால். எனவே அவ்வாறு வருகின்ற சூழ்நிலை வருகின்ற பொழுது முடிந்தவரை மௌனம் ஒரு சிறந்த ஆயுதம். இன்று வேலை நாட்களாக இருந்தால், விடுமுறை நாளாக இருந்தால் கவலை இல்லை. இறை வழிபாட்டுக்குரிய நாளாக, பிரம்மனை வணங்கக்கூடிய நாளாக, குறிப்பாக ரோகிணியிலே பிறந்தவர்கள் பிரம்மனை வணங்கக்கூடிய நாளாக இன்று இருக்கின்றது. பிரம்மன் ரோகிணி நட்சத்திரத்தின் அதிதேவதை, உத்திராட நட்சத்திரத்தின் அதிதேவதை ஒரு வகையாக அவரும் வருகிறார் வடமொழி சாஸ்திரப்படி. ஆகையால் இன்றைய நாள் அவற்றுக்குரிய வழிபாட்டை வைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை சற்று வார்த்தையில் கட்டுக்குள் வைத்தீர்கள் என்றால் உயர்வுகளும் எழுச்சியும் இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். குடும்பத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மணி உறவிலே அன்பு காட்ட வேண்டும். உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பும் இல்லை பகையும் இல்லை. அவ்வாறே இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் தவிர்ப்பது நல்லது. காதலர்களை பொறுத்தவரை கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் நண்பர்களே. மற்றபடி உங்களுடைய எண்ணிய காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஹரி க்ளீம் ஸ்ரீ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். நிலம் ராசியிலே பிறந்த நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதன் மூலம் ராசி பலம் பெறும். இன்றைய தினம் நீங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு ஜென்மத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. மனதில் சிற்று குழப்பங்கள் இருக்கும். இவை நடைபெறுமா நடைபெறாதா என்று சிவபெருமானை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் அனைத்து விதமான காரியங்களும் வெற்றிகரமாக நடைபெறும். நீங்கள் ரோகிணியிலே பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மைகள் மேன்மைகள் நடைபெறக்கூடிய அதிமைத்திரத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகள் தைரியமாக எடுக்கலாம். காரிய அனுகூலங்களும் வெற்றிகளும் இருக்கின்றது. மனதார முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். பிரம்மதேவனை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். காரிய சித்தி இருக்கின்றது. நீங்கள் மிருகஸ்ரீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு மைத்திரத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது.
சில விஷயங்கள் இன்று வெற்றிகரமாக நடைபெறும் என்றாலும் கொஞ்சம் அலைச்சல்களை கொடுக்கும். ஆனாலும் மகாலட்சுமியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்வதன் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு காரிய அனுகூலங்கள் இருக்கின்றது. இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திரன் மனோகாரகன் அட்டமத்தில் அமர்வதை சந்திராஷ்டமம். மனோகாரகன் 8ல் இருக்கின்ற பொழுது மனதிலே சற்று குழப்பங்கள், எவை செய்யலாம் எவை செய்யக்கூடாது என்பதிலே முடிவெடுப்பதிலே தடுமாற்றங்கள் ஏற்படும். அவைத்தான் சந்திராஷ்டமி. தவிர மற்ற கிரகங்களுடைய பாதிப்புகள் இருக்குமா, அவை நன்மைகளை செய்யுமா என்பதின் அடிப்படையில் தான் முழுமையாக பலன்கள் அறிய வரும். தற்பொழுது உங்களுக்கு குரு 7ஆம் இடத்திலே மிகவும் அற்புதமாக ஆட்சி பெற்றிருக்கிறார். 6லே கேதுவும் 12லே ராகுவும் 11லே செவ்வாயும் சிறப்பாக இருக்கிறார்கள் என்றாலும் மனோகாரன் 8லே வக்ரம் பெற்ற சனியோடு இருக்கிறார். அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் பாதிப்புகள் இல்லை. உங்களுக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. சனி உங்களுக்கு யோகாதிபதி. ஆனால் இன்னும் சில நாட்கள் மட்டுமே, வருகின்ற 29ஆம் தேதி வரை தான் சனி வக்ரம் பெற்றிருக்கிறார். ஆகையால் சற்று நிதானமும் பொறுமையும் கடைபிடிப்பது நல்லது. 8ல் சனி இருக்கின்ற பொழுது கோச்சார வேதையாக ராசிக்கு 7லே கிரகங்கள் இருந்தால் அட்டமத்து சனியால் பாதிப்புகள் இல்லை. அப்படி பார்க்கின்ற பொழுது 7லே குரு இருப்பதனால் அட்டமத்து சனியால் பிரச்சனைகள் இல்லை என்பது உண்மையான நிதர்சனம் என்றாலும், இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் சற்று நிதான போக்கை கடைபிடிப்பது நல்லது. எந்த ஒரு புதிய முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது மிகவும் கவனமும், பெரிய தொகையை இன்றைய நாள் ஈடுபடுத்தாமல் நாளை தினமோ நாளைக்கு மறுநாளும் பார்த்து கொள்வது நல்லது. ஏனென்றால் இன்று தான் சந்திராஷ்டமம் உங்களுக்கு ஆரம்பித்திருக்கின்றது. நாளையும் சந்திராஷ்டமம் இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே கொஞ்சம் கவனம் வேண்டும். 10ஆம் இடத்துக்குரிய குரு 7லே ஆட்சி பெற்று இருப்பதனால் தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் மனதிற்கு ஏற்றவாறு சிறப்பாகவே இருக்கும் என்றாலும், ராசியாதிபதி புதன், வக்ரம் பெற்ற செவ்வாய் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள். எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை சற்று நிதானமும் பொறுமையும் எச்சரிக்கை உணர்வும் இருப்பது சால சிறந்தது. உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்று விடுமுறை நாளாக இருந்தால் அனுமன் சாலிசாவையும் காகபுஜனரையும் வழிபாடு செய்வது போல் விஷ்ணு ஆலயம் சென்று விஷ்ணு பகவானை வழிபாடு செய்வது நல்லது. இன்று வேலை நாட்களாக இருந்தால் உங்கள் வேலையிலே மட்டும் முழுமையான கவனத்தை செலுத்துங்கள். தேவையில்லாமல் மற்றவர்கள் விஷயத்திலே தலையிடுவது தவிர்ப்பது நல்லது. யோகாதிபதிகள் சுக்கிரனும் சனியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள். அவற்றில் 2லே சுக்கிரன் இருக்கிறார். எனவே பேச்சுக்கு மரியாதையும் மதிப்பும் இருக்கும். ஆனாலும் உங்களால் உங்களுடைய செயல்பாடுகளால் முழுமையான வெற்றிகளை பெறக்கூடிய அமைப்பு இருந்தாலும் மற்றவர்களுக்காக பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி குடும்பத்தில் இன்றைய நாள் சற்று விட்டு கொடுத்து செல்வதும், கணவன் மனைவரிலே அன்பு பாசம் நன்றாகவே இருக்கும். உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை பாதிப்புகள் இல்லை. மனம்தான் சற்று குழப்பமாக இருக்கும். அவையெல்லாம் களையக்கூடிய இறைவழிப்பாட்டைத்தான் கூறியிருக்கின்றேன். காலையிலே கணபதி ஆலயம் சென்று விடுங்கள். மிகவும் நன்றாக நாளாக இன்றைய தான் இருக்கும். திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் தவிர்ப்பது நல்லது. காதலர்களை பொறுத்தவரை நன்றாகவே இருக்கிறது இன்றைய நாள். மற்றபடி உங்களுடைய எண்ணிய காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஸ்ரீ ஐ சௌம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். காற்று ராசியிலே பிறந்த நீங்கள் மனதுக்குள் கூறிக்கொள்ளாமல் சற்று உங்கள் காதுகள் கேட்கும்படி கூறுங்கள். ராசி பலம் பெறும். இன்று நீங்கள் மிருகஸ்ரீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு மைத்திரத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. சந்திராஷ்டமம் பாதிப்புகள் சற்று அதிகமாகவே இருக்கும். நிதானம், பொறுமை, கவனம் வேண்டும். மகாலட்சுமியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகளும் மேன்மைகளும் நடைபெறும். உங்கள் நட்சத்திரத்திற்கு 17வது நட்சத்திரம் வருவது தான் சந்திராஷ்டமம். ஆகையால் பொறுமை, நிதானம், கவனம். மாலைக்கு பிறகு சற்று நிதானம் அதிகமாகவே வேண்டும். மற்றபடி நீங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு பதத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. சற்று எவற்றிலும் கொஞ்சம் அலைச்சல்களும் அதிகரிக்கக்கூடிய நாள். மனதிலே கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும்.
வரத்தாரை நட்சத்திரத்தின் அதிபதி சனி 8 இருக்கிறார். அனுமனை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் நன்மைகள் கிடைக்கும். பிரச்சனைகள் இல்லாத, மன சஞ்சலங்கள் இல்லாத தினமாக உங்களுக்கு அமையும். நீங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சாதகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி சந்திர பகவான் 8 இருக்கிறார். இருந்தாலும் புதிய முயற்சிகள் எடுக்கலாம், அவற்றிலே வெற்றிகள் கிடைக்கும். மனதார பார்வதி தேவியை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், நன்மைகள் இருக்கும். பொதுவாக 8 சந்திரன் இருந்தாலும் உங்களை பொறுத்தவரை 8 அமர்கின்றவர் தன் சொந்த வீடான கடகத்தை பார்ப்பார். ஆகையால் பாதிப்புகள் இருக்காது பெரிய அளவில். இருந்தாலும் வக்ரம் பெற்ற சனியோடு தற்போது சேர்க்கை பெறுகிறார். அவைத்தான் நிதானம் குறைவற்றும் பொறுமையும் வேண்டும் என்று கூறுகின்றேன். மற்றபடி உங்களுடைய நல்ல விதமான எண்ணிய காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாகவே இன்று நிறைவேறும். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கடகராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது, ராசியாதிபதியான சந்திர பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்ப்பது நன்மையும் மேன்மையும் மற்றும் வெற்றிகளையும் கெடுக்கக்கூடிய தினமாக இருக்கிறது. 7 சனி வக்ரம் பெற்றிருக்கிறார். 29ஆம் தேதி அன்று வக்ர நிவர்த்தி பெற்று விடுவார். பொதுவாக 7ஆம் இடத்திலே சனி இருக்கின்ற பொழுது கண்ட சனி என்றாலும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே மற்றொரு கிரகம் இருந்தால் கோச்சார வேதை அடிப்படையிலே 7 இருக்கின்ற சனியால் கெடுபலன்கள் ஏற்படாது. அவை கோச்சார வேதை அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது 7 சனி இருக்கின்ற பொழுது 6 குரு இருப்பதனால் பாதிப்புகள் இல்லை. இருப்பினும் வக்ரம் பெற்று தற்பொழுது இருக்கிறார். சந்திரனோடு சேர்க்கை பெறுகின்ற நிலை மனதிலே சற்று அழுத்தம், குழப்பம், எவை செய்யலாம் எவை செய்யக்கூடாது என்பதிலே தயக்கங்கள் ஏற்படும். அவையால் இன்றைய நாளை பொறுத்தவரை பெரிய விஷயங்களில் ஈடுபடுகின்ற போது சற்று நிதான போக்கை கடைபிடிப்பது நல்லது. மற்றபடி வெற்றிகள் இருக்கக்கூடிய அமைப்பு 3 அமர்ந்திருக்கின்ற சூரியன், 11 அமர்ந்திருக்கின்ற ராகு, 6 அமர்ந்திருக்கின்ற குரு சாதகமாகவே இருக்கிறார்கள். 10 அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. எனவே தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள், ராசியிலே அமர்ந்திருக்கின்ற சுக்கிரன் மனதிலே மகிழ்ச்சியும் எந்த ஒரு செயலையும் சுறுசுறுப்பாக செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் திறனையும் அருள்பாவிப்பார். சுக்கிரன் இன்பத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ராசியிலே அமர்ந்திருப்பது அத்தகைய அமைப்பைத்தான் உங்களுக்கு இருக்கும். மேலும் 7 அமர்ந்திருக்கின்ற சந்திரனும் சூரியனுடைய நட்சத்திரத்திலும் பிறகு தன்னுடைய நட்சத்திரத்திலும் சஞ்சாரம் செய்வதும் நன்மையே. இன்று புரட்டாசி சனிக்கிழமை, விஷ்ணு பகவானை வழிபாடு செய்யக்கூடிய நாள். மற்றபடி தொழில் வியாபாரத்தில் இன்றைய நாள் தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் மனதிற்கேற்றவாறு சிறப்பாகவே, திருப்தியாகவே மற்றும் உயர்வாகவே இருக்கும். இன்றைய நாள் புதிய முயற்சிகள் எடுக்கின்ற போது சற்று குழப்பங்கள் ஏற்படும். அனுமன் வழிபாடு செய்வது அவற்றையும் அகற்றிவிடும். அனுமன் வழிபாடும் காகபுஜண்டர் வணங்குவதும் மற்றும் அவர்களுடைய பாடல்களை கேட்பதும் உச்சரிப்பதும் நன்மைகளை அதிகரிக்கவே செய்யும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்று விடுமுறை நாளாக இருந்தாலும் சரி மற்றும் வேலை நாட்களாக இருந்தாலும் சரி ஒரு உற்சாகமான சூழ்நிலைகள் நிலவும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் பதட்டங்கள் இல்லாத ஒரு நிலை இருக்கும். உங்களுடைய முயற்சிக்குரிய வெற்றிகள் பெறக்கூடிய வகையிலே 3 இருக்கின்ற சூரியனால் நன்மைகளே அதிகரிக்கும். ஆகையால் இன்றைய நாள் எழுச்சியும் மகிழ்ச்சியும் இருக்கின்றது. உயரதிகாரிகள் இணக்கமான ஆதரவு இருக்கும். அவையால் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகளே இருக்கும். 4 இருக்கின்ற புதன் யோகத்தை கொடுக்கக்கூடியவர். செவ்வாய் பார்வையை பெறுவதனால் உடல்நலத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மனதிலே கொஞ்சம் அழுத்தம் இருக்கும் என்பதனால் உடல்நலை பாதிப்புகளாக இருக்குமோ என்று ஒரு பயம் இருக்கும். அவை தேவையில்லை. இன்றைய நாள் நன்மைகளாகவே இருக்கின்றது. குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், உற்றார் உறவினர்கள், நண்பர்களை பொறுத்தவரை நட்பும் இல்லை பகையும் இல்லை. அவ்வாறே இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் தவிர்ப்பது நல்லது. காதலர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாளாகவே உங்களுக்கு அமையும். உங்களுடைய எண்ணிய காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஐ க்ளீம் ஸ்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீர் ராசியிலே பிறந்த நாள் பறவைகளுக்கு காகத்திற்கு குடிப்பதற்கு நீர் வைப்பது மற்றும் இலைகளுக்கு உதவி செய்வது இன்றைய நாள் நன்மைகளை குறைக்கும். உங்களுடைய எண்ணங்கள் அவற்றினால் சிறப்புகளையும் பெறும். நீங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சாதகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது.
புதிய முயற்சிகள் தைரியமாக எடுப்பீர்கள். அவற்றில் உங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமான வெற்றிகளை கிடைக்கும். மனதார சந்திர பகவானை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். சாதகத்தாரை நட்சத்திர அதிபதி அவர். வெற்றிகள் மேன்மைகள் கிடைக்கும். நீங்கள் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு பிரத்யேகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி கேது பகவான். கேது தற்பொழுது 5லே இருக்கிறார். குழந்தைகளுடைய உணவத்தில் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டும். அவர்கள் சந்தோஷத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுவது நல்லது. ஆகையால் இன்றைய நாள் மனதார கணபதியை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். குழப்பங்கள் இல்லாமல் நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். நீங்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சேமதாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி குரு பகவான். புதிய முயற்சிகள் தைரியமாக எடுக்கலாம். அவற்றில் மேன்மைகள் நன்மைகள் இருக்கிறது. சேமமான வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். மனதார பிரகஸ்பதியை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நன்மைக்குரிய நாள் இன்றைய நாள். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக வளம் பெறுக. தற்பொழுது நாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் உங்கள் ராசி திரிசூனி ராசியாக வந்தாலும் ராசியை குரு பார்ப்பதினால் பாதிப்புகள் இல்லை. ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராசியாதிபதி இருக்கிறார். சற்று வார்த்தைகளில் மட்டும் கோபமில்லாமல் நிதானமாக கடைபிடிப்பது நல்லது. சனிக்கிழமை எப்பொழுதும் சற்று உங்களுக்கு சாதகமில்லாத கிழமை, பகை கொண்டவருடைய கிழமை. இருப்பினும் இன்றைய நாள் 6லே சனி வக்ரம் பெற்று இருக்கிற நிலையிலே சந்திரன் சேர்க்கை பெறுகிறார். சந்திரன் 6லே இருப்பது யோகமே. கோச்சார ரீதியாக 5லே குரு இருப்பது அற்புதமான நற்பலன்களை கொடுக்கும். மேலும் பாக்கியாதிபதியான செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கு. குருவுடைய பார்வையும் பெறுகிறார். கோணாதிபதிகள் பலம் பெற்று இருக்கிறார்கள். இன்றைய நாள் சனி சந்திரன் சேர்க்கை மனதில் சற்று அழுத்தம் இருக்கும். இருப்பினும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சூரியனுடைய நட்சத்திரம் இன்று நடைபெறுவது நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் எவற்றிலும் சற்று அவசரத்தை காட்டுவீர்கள். மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு இன்று முழுமையாக இல்லாத வண்ணமே இருக்கும். ஆகையால் கோபங்கள் அவற்றினால் சற்று அதிகரிக்கக்கூடிய வகையாக இருக்கும். உங்களுடைய ஊழியர்கள் இன்றைய நாள் சற்று மந்தமாக இருக்கக்கூடிய வகையாக எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றும். எந்த ஒரு விஷயத்தையும் சற்று தட்டு கொடுத்து வேலை வாங்குவது இன்றைய நாளை பொறுத்தவரை நன்மையாக இருக்கும். இனி வரும் நாட்கள் வெற்றிகளும் இருக்கிறது. இன்றைய நாளை பொறுத்தவரை 12லே சுக்கிரன் இருப்பது யோகத்தை கொடுக்கக்கூடிய தன யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பொதுவாக சனிக்கிழமை வந்தாலும் சுக்கிரனுடைய தொடர்பு தற்பொழுது சனி பெற்றிருக்கிறார். சனி சுக்கிரனுக்கு நண்பன். மேலும் சுக்கிரன் உங்களுக்கு 10ஆம் இடம் ஜீவனாதிபதி. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தில் தனயோகம் தனலாபம் பணப்புழக்கம் மிகவும் சிறப்பாக இருக்கும். தற்பொழுது 10லே ராகு வந்திருக்கிறார். 4லே கேது. கடகத்துக்கு வரை ராகு கேது பேச்சுக்குரிய பலன்கள் ஏற்றிருக்கிறேன். உங்களுக்குரிய பலன்கள் 75% நான் பதிவேற்றம் செய்துவிட்டேன். அவர் முழுமையாக முடித்த பிறகு யூடியூபில் ஏற்றி விடுவேன். காரணம், ராகு கேது பேச்சை மேலோட்டமாக பொதுவாக கூறாமல் மிகவும் விரிவாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அடிப்படையிலும் ராகுக்கும் கேதுவுக்கும் எவ்வாறு இருக்கிறது என்ப அடிப்படையும் விரிவாக கூறுவதற்கு தாமதங்கள் சற்று ஏற்படுகின்றது. இன்று அல்லது நாளை நிச்சயம் ஏற்றி விடுவேன். அவற்றிலே ராகு கேதுக்குரிய விரிவான பலன்களை கூறுகின்றேன். பொதுவாக 10ல் ராகு அல்லது கேது இருப்பது, 10ல் ஒரு அசுபகிரகம் இருப்பதே சிறப்பு. அவற்றிலே பாம்பு இருப்பது மிகவும் சிறப்பு. 10ல் சர்ப்பகிரகம் இருக்கின்ற அமைப்பு உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும். தொழில் போட்டி இல்லாத வண்ணம் இருக்கும். உத்தியோகத்தில் ஏற்றத்தை ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய திறனை கிடைக்கும். இவையெல்லாம் ராகுவால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல யோகங்கள். ரிஷபராகு நற்பலன்களே செய்வார். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது தற்பொழுது ராகுவால் உங்களுக்கு பலமே. கேது 4லே இருக்கிறார். சுகஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கின்றார். தாயார் உடனத்தில் கொஞ்சம் அக்கறை கொடுக்க வேண்டும். மற்றபடி உங்களுடைய உடல்நலத்திலும் எச்சரிக்கை அக்கறை காட்ட வேண்டும். என்ன எச்சரிக்கை என்ன அக்கறை? உடல்நல பேணி பாதுகாக்கக்கூடிய சரியான உடற்பயிற்சிகள், உணவு பழக்க வழக்கங்கள். பொதுவாக சிம்ம ராசியிலே பிறந்தவர்கள் உடற்பயிற்சியிலே நாட்டம் கொண்டவர்கள், யோக பயிற்சியிலே விருப்பம் கொண்டவர்கள், மேலும் சிவ வழிபாடு செய்யக்கூடியவர்கள். கேதுவால் நிச்சயம் நன்மைகளே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விருச்சக கேது. இவையெல்லாம் விரிவாக நான் ராகு கேதுவிலே உங்களுக்கு கூறுகின்றேன். இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தில் இருக்கின்ற அன்பர்களுக்கு தனலாபம் தனயோகம் பணப்புழக்கம் சிறப்பாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்கள் உற்சாகம் சுறுசுறுப்பு வேலை நாட்களாக இருந்தால்
விடுமுறை நாளாக இருந்தால் மகிழ்ச்சி. இவையெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பை தருகின்ற வகை. 10லே அமர்ந்திருக்கின்ற ராகுவால் இனி தொழிலிலே உங்களுடைய உத்தியோகத்திலே எவ்விதத்திலும் போட்டிகள் இருந்தாலும் அவையெல்லாம் தகர்த்தெறியக்கூடிய ஆற்றல் மிகுதியாக இருக்கும். பொதுவாக சிம்மராசியிலே பிறந்த நீங்கள் துணிச்சலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் மற்றும் எதிர்க்கின்ற மனோபாங்கம் கொண்டவர்கள். இப்பொழுது அவற்றில் எந்த விதத்திலும் உங்களுக்கு எதிர்க்கக்கூடிய வேண்டிய அவசியமே இல்லாத நிலை இருக்கும். எதிரிகளே அவர்களே ஒதுங்கி விடுவார்கள். 29ஆம் தேதிக்கு பிறகு சனியும் வக்ர நிவர்த்தி ஆகிறார் 29ஆம் தேதி அன்று. அதன் பிறகு சனியுடைய பலமும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வகையாக இருக்கிறது. மகிழ்ச்சியானது. எனவே இனி வரும் நாட்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு வசந்த நாட்கள். மற்றபடி இன்றைய நாள் உத்தியோகத்தில் உயர்வு இருக்கின்றது. குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பே பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை குருபலம் அற்புதமாக இருக்கிறது. தாராளமாக வரன்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை சந்தோஷமான மகிழ்ச்சியான நாள் இன்றைய நாள். உங்களுடைய எண்ணிய காரியங்கள் வெற்றிகரமாக நிறைவேற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஹரி ஸ்ரீ சௌம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நெருப்பு ராசியிலே பிறந்த நீங்கள் விளக்கேற்றி ஜோதி தரிசனம் செய்வது, சூரியனை வணங்குவது ராசி பலம் பெறும். நீங்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு கவனத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி ராகு பகவான். ராகு தற்பொழுது 10லே இருக்கிறார். மிகவும் அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கிறது. எனவே இன்றைய நாள் உங்களுடைய எண்ணிய காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வு வேண்டும். வாகனம் ஓட்டும் பொழுது அதிவேகம் வேண்டாம். நீங்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய சம்பத்து தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. ஆகையால் அதன் அதிபதி புதன் யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையிலே வெற்றிகளை தரக்கூடிய வகையிலே இன்றைய நாள் புதிய காரியங்கள், புதிய பண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பேச்சை துவங்கலாம். அதைக்குரிய செயல்களிலே ஈடுபடலாம். வெற்றிகள் இருக்கிறது. மகாவிஷ்ணுவை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். புரட்டாசி சனி இன்று. ஆகையால் அவ்வாறு மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். காலையிலே இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். நீங்கள் உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு ஜென்மத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி சூரிய பகவான். சூரியன் ராசிக்கு 2லே இருக்கிறார். எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு சற்று மனதிலே குழப்பங்கள் இருக்கும். இவை செய்யலாமா வேண்டாமா என்று சிவபெருமானை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகளும் மேன்மைகளும் கிடைக்கும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்குளும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக வளம் பெறுக. தற்பொழுது நாம் கன்னிராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. காரணம் சனிக்கிழமை எப்பொழுதும் சாதகமானது. இன்றைய நாளை பொறுத்தவரை ராசிக்கு யோகாதிபதிகள் மிகவும் தொடர்பை கொண்டுகின்ற நாளாக இருக்கின்றது. 5லே அமர்ந்திருக்கின்ற சனி சந்திரன், 11லே அமர்ந்திருக்கின்ற சுக்கிரன். உங்கள் ராசிக்கு 5க்குரியவர் சனி, 9க்குரியவர் சுக்கிரன், 11ஆம் இடத்துக்குரியவர் சந்திரன். அவர்கள் மூவரும் தொடர்பை கொள்கிறார்கள். சுக்கிரன் சந்திரன் சேர்க்கையும் சுக்கிரன் சந்திரனுடைய பார்வை இருக்கின்ற சேர்க்கையும் சனியும் சந்திரனும் சேர்க்கை பெறுகின்ற அமைப்பும் இன்றைய நாள் வெற்றிகளையும் மேன்மைகளையும் கொடுக்கக்கூடிய தினம். ஆகையால் லாபாதிபதியும் பாக்கியாதிபதியும் ஒருவர் பார்த்து கொள்வது யோகமே. ராசியிலே சூரியன் அமர்ந்திருக்கின்றார். எந்த ஒரு செயலையும் துணிச்சலாக செயல்படுத்தக்கூடிய மனோதிட வைராக்கியத்தை கொடுப்பார். ராசியாதிபதி புதன் 2லே இருப்பதும் 8லே செவ்வாய் அமர்ந்து வக்ரம் பெற்று புதனும் செவ்வாயும் பார்த்து கொள்கின்ற அமைப்பு. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். அவைகளை மனதில் வைத்து கொண்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. 8லே செவ்வாய் இருக்கிறார் என்பது பகை கொண்டவருடைய பார்வை ராசியாதிபதி பெறுகிறார் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு சில விஷயங்களிலே பிடிக்காதது நடந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பொதுவாக கன்னிராசியிலே இருக்கின்ற அன்பர்களாகிய நீங்கள் எங்கும் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நல் ஆலோசனை கூறக்கூடிய ஒரு அன்பர். ஆகையால் இவையெல்லாம் சற்று பெரிதுபடுத்தாமல் இருந்தாலே நன்மை. 4லே அமர்ந்திருக்கின்ற குரு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். தற்பொழுது 3லே கேது, 9லே ராகு. மிகவும் அற்புதமானது.
அவற்றுக்கு ஆன பலன்களை கன்னிராசி ராகுகேது பயிற்சி பலன்களிலே மிக விரிவாக உங்களுக்கு கூறவிருக்கின்றேன். அவை மிக விரிவாகவும் நுட்பமாகவும் அழுத்தமாகவும் கூறவிருப்பதால் சற்று நீண்ட நேரம் எடுத்துக்கொள்கிறது. கடகராசி வரைக்கும் ஏற்றிருக்கின்றேன். சிம்மத்தையும் உங்களிலும் தொடர்ந்து பண்ணி கொண்டிருக்கின்றேன். ஓரிரு நாட்களிலே உங்களுக்கான பலன்கள் மிக தெளிவாக நட்சத்திர ரீதியாக உங்களுக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதையும் கூறவிருக்கின்றேன். அவற்றிலே மிக அற்புதமாக விரிவாக உங்களுக்கு கூறவேன். தற்பொழுது 3 ராகுவும் 3 கேதுவும் 9 ராகுவும் இருக்கிறார்கள். விருச்சக கேது, ரிஷப ராகு சிறப்புக்குரியது. ஆகையால் 3ஆம் இடம் முயற்சி, தைரிய, வெற்றி ஸ்தானம். அவற்றிலே ஞானக்காரகன் கேது அமர்ந்திருக்கிறார். பொதுவாக புதனை ராசியாதிபதியாக பெற்ற நீங்கள் புதன் ஆட்சி மற்றும் உச்சம் பெறுகின்ற ராசி உங்களுடைய ராசி. அப்படி அற்புதமான புத்திசாலித்தனம் நிறைந்த உங்களுக்கு ஞானக்காரகன் 3 அமர்ந்திருப்பது முயற்சியிலேயே மிக மிக துல்லியமாக திட்டமிடுகின்ற ஆற்றல் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக ஆராய்ந்து அவற்றை செயல்படுத்தக்கூடிய ஒரு எண்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். அவைகளில் உங்களுக்கு வெற்றிகளே இருக்கிறது. எனவே இப்பொழுது வந்திருக்கின்ற கேது வெற்றிகளை கொடுப்பார். மிக விரைவில் குரு பயிற்சியும் மிக சாதகமாக வருகிறது நவம்பர் 20 முதல். எனவே இனி வரும் நாட்கள் கன்னி ராசிக்கு ஒரு மிக சிறந்த நாட்கள் என்றே எடுத்துக்கொள்ளலாம். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் லாபஸ்தானம் மிகவும் பலம் பெறுகின்றது. லாபத்தில் யோகாதிபதி சுக்கிரன் அமர்ந்திருப்பதும் லாபஸ்தானத்துக்கு அதிபதி சந்திரன் தன் 7ஆம் பார்வையாக கடகத்தை பார்ப்பதும் தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். எனவே இன்று மேன்மைகள் நன்மைகள் இருக்கின்றது. உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு விடுமுறை நாளாக இருந்தாலும் சரி, வேலை நாட்களாக இருந்தாலும் சரி, உற்சாகமான நாள். சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். மேலதிகாரிகளுடைய ஆதரவு இருக்கும். எந்த ஒரு செயலிலும் மற்றவர்களுடைய கொஞ்சம் இடைஞ்சல்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது என்றாலும் அவற்றையெல்லாம் வெற்றி கொள்கின்ற தைரியம் இருக்கும். காரணம் ராசியிலே சூரியனும் 3 கேதுவும் இருப்பது. வெற்றிகள் உள்ள நாள் இன்றைய நாள். குடும்பத்தை சற்று தற்பொழுது விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மணி உறவிலே அன்பு காட்ட வேண்டும். உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் நட்பை எதிர்பார்க்கக்கூடிய நிலை இல்லை, பகைமை இல்லை. அவ்வாறே இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை வரன்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியான நாளாக இருக்குமா? கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் தற்பொழுது நீங்கள் செல்ல வேண்டும். மற்றபடி சிறப்பே இன்றைய தினம். உங்களுடைய எண்ணிய காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஸ்ரீ ஐ சௌ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். நிலம் ராசியிலே பிறந்த நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதன் மூலம் ராசி பலம் பெறும். இன்று உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாள் ஜென்மத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு செயலிலும் சற்று அவசரமான மனநிலை இருக்கும். அவசரம் வேண்டாம். மனதார சிவபெருமானை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். காரியங்கள் இன்று அனுகூலமாகவே வெற்றிகரமாகவே நடைபெறும். பதறிய காரியம் சிதறுகின்றார்கள். அவசரம் வேண்டாம். இன்றைய தினம் நீங்கள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை அதிமைத்திரத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் தைரியமாக ஈடுபடலாம். அவற்றிலே இன்றைய நாள் வெற்றிகளே இருக்கின்றது. முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் முழுவதும் நன்மைகளே உங்களுக்கு. நீங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரை மைத்திரத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு முயற்சியிலும் சற்று கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். மகாலட்சுமி மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கோச்சார ரீதியாக இருக்கின்றது. நட்சத்திரத்தாரை அடிப்படையிலே மகாலட்சுமி வணங்குவதன் மூலம் நன்மைகளே இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். இவை உங்களுடைய நட்சத்திர அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள், சித்தர்மார்களும், பார்வதி தேவி, சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம், மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய கிழமை சனி உங்களுக்கு சாதகமானது. இன்றைய தினத்தை பொறுத்தவரை 10ஆம் இடத்துக்குரிய சந்திர பகவான் 4ஆம் இடத்திலே அமர்ந்து தன்னுடைய சொந்த வீட்டை பார்ப்பதும் சுக்கிரனும் சந்திரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள். சுக்கிரன் உங்களுக்கு ராசியாதிபதி சந்திரனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கின்றார். சந்திரனுடைய பார்வையும் பெறுகிறார். மேலும் யோகாதிபதியான புதனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது சிறப்பாகும்.
சனியும் சந்திரனும் சேர்க்கை பெறுவது மனதிலே சற்று நிதானமான போக்கு கடைபிடிப்பது நல்லது. சந்திரன் ஒரு மனோகாரகனாகப்பட்டவர். சனியோடு சேர்க்கை பெறுகின்ற பொழுது மந்தமான மனநிலை இருக்கும். மனோகாரகன் சந்திரன், மந்தக்காரகன் சனியோடு சேர்க்கை பெறுவது. அர்த்தாசிரம சனி நடந்து கொண்டிருக்கிறது. அனுமன் சாலிசாவையும் காகபுஜண்டரையும் தொடர்ந்து வணங்கி வாருங்கள். தற்பொழுது 2ஆம் இடத்திலே கேதுவும் 8ஆம் இடத்திலே ராகுவும் அமர்ந்திருக்கிறார்கள். அவற்றை துலாம் ராசி அன்பர்களான உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சியிலே மிக விரிவாக கூறவிருக்கின்றேன். மிக விரிவாக என்பதின் அர்த்தம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையிலும் ராகு எவ்வாறு இருக்கிறார், எத்தனாவது நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார், கோச்சார வேதை மற்றும் நட்சத்திர தாரை அடிப்படையிலே கூறுவதற்கு காலதாமதங்கள் எடுத்துக்கொள்கிறது. பொதுவாக ஒரு பதிவை மேலோட்டமாக பொத்தாம்பதுவாக ராகு கேது இவ்வாறு இருக்கிறது என்பதை கூறுவதை விட மிக சிறப்பாக கூற வேண்டும் என்பதே எனது திண்ணம். குருமார்களும் எனக்கு அவ்வாறு தான் போதித்திருக்கிறார்கள். கடகம் வரை ஏற்றிவிட்டேன். இனி ஒவ்வொருவராக ஏற்றுகின்ற பொழுது ஒரு நாட்களிலே உங்களுடைய ராசிக்கும் ஏற்றிவிடுவேன் மிக விரிவாக. மற்றபடி 2லே அமர்ந்திருக்கின்ற விருச்சக கேதுவும் 8லே அமர்ந்திருக்கின்ற ரிஷபராகவும் பாதிப்புகள் பெரிய அளவிலே கொடுப்பார்களா என்று பார்க்கின்ற பொழுது அவர்கள் தனக்கு பிடித்த மிகவும் சிறப்பான வீடுகளே அமர்ந்திருப்பது ஒரு வகையில் நன்மைகளும் மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது சில பாதிப்புகளும் இருக்கிறது என்றாலும் ராகு 8லே அமர்ந்திருப்பது திடீர் தனயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பே. இப்பொழுது இன்றைய நாளை பொறுத்தவரை 10ஆம் இடம் மிகவும் பலம் பெறுகின்றது. எனவே தொழிற்சானம் பலம் பெறுகின்ற அமைப்பு தனயோகம், தனலாபம் மற்றும் பணப்புழக்கத்தை தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. ராசியிலே புதன் அமர்ந்திருந்தாலும் 7ஆம் இடத்திலே செவ்வாய் வக்ரம் பெற்று ராசியை பார்க்கிறார். 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார். கேதுவை பார்க்கிறார் தற்பொழுது. எனவே சற்று வார்த்தைகளிலே நிதானம், பொறுமை, கவனம் வேண்டும். வியாக்காரம் பேச வைப்பார் கேது பகவான் செவ்வாய் பார்வையை பெறுவதனால். குரு தற்பொழுது வக்ர நிவர்த்தி பெற்று அற்புதமாக 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் மற்றும் 11ஆம் இடத்தையும் பார்வை செய்கின்ற நிலை நன்மைகளையே கொடுக்கும். குரு உங்களுக்கு பகை கிரகம் என்றாலும் உபஜய ஸ்தானத்துக்கு அதிபதி அவர். பெரிய அளவிலே பாதிப்புகள் செய்வதில்லை. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்கள் உயர் அதிகாரிகளும் சற்று பொறுமையும் எந்த ஒரு விஷயத்திலும் விதண்டாவாதம் இல்லாமல் பார்த்து கொள்வதும் உங்கள் வேலையிலே கவனத்தோடு இருப்பதுமே தற்பொழுது நன்மையை தரும். 7லே செவ்வாய் அமர்ந்திருப்பது நண்பரிடம் மிக கவனமாகவும் சக ஊழியரிடம் மிகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய காலகட்டம் தற்பொழுது. மற்றபடி இன்றைய நாள் குடும்பத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனைவி ஒருவிலே அன்பு காட்ட வேண்டும். வக்ரம் பெற்ற செவ்வாய் 7லே இருப்பதனால் சில விஷயங்களிலே கருத்து வேறுபாடுகள், அவற்றினால் மன வருத்தங்கள் ஏற்படலாம். ஆனாலும் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் பாதிப்புகள் இல்லை. மிக விரைவில் அக்டோபர் 4க்கு பிறகு செவ்வாய் பின்னோக்கி 6லே வருவது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். இன்று செப்டம்பர் 29ஆம் தேதி அன்று சனியும் வக்ர நிவர்த்தி பெறுவார். ஆகையால் உடல்நலத்தில் இனி ஆரோக்கிய குறைபாடுகள் அகன்று நன்மையான உடல்நல ஆரோக்கியமும் இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை உத்தியோகத்தில் கொஞ்சம் பொறுமையோடு செயல்படுவது நல்லது. குடும்பத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் தவிர்ப்பது நல்லது. காதலர்களை பொறுத்தவரை அன்பு துணையிடம் சற்று பொறுமையோடு பேசுவதும் பழகுவதும் சால சிறந்தது. இன்றைய நாள் உங்களுடைய எண்ணிய காரியங்கள் வெற்றிகரமாக முடிய நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஹரீம் க்ளீம் ஸ்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். காற்று ராசியிலே பிறந்த நீங்கள் மனதிற்குள் கூறிக்கொள்ளாமல் உங்கள் காதுகள் கேட்கும்படி கூறுங்கள். ராசி பலம் பெறும். நீங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு எண்ணிய காரியங்கள் நன்மையாக முடிகின்ற வகையாகவே அமையும். மைத்திரியத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. இருந்தாலும் சற்று மனதிலே குழப்பங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். காரிய வெற்றிகள் இருக்கிறது. மகாலட்சுமி மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் சிறப்பாக அமையும். நீங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு வதத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி சனீஸ்வர பகவான். எனவே செயல்களிலே சற்று அலைச்சல்களையும் கால தாமத்தையும் கொடுக்கும். அனுமன் சாலிசாவை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அனுமனை வணங்கிக் கொள்ளுங்கள். இன்றைய நாள் மேன்மைகள் இருக்கும். நீங்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் சாதகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகள் தைரியமாக எடுக்கலாம். சாதகமான வெற்றிகளை பெறுவீர்கள். அதன் அதிபதி சந்திர பகவான். இன்று சந்திரன் 10ஆம் இடத்தை பார்ப்பது வெற்றிகளை கொடுக்கிறது. இவை நட்சத்திரத்தின் அடிப்படையிலே
உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தருமார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக வளம் பெறுக. தற்பொழுது நாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, இன்று கிழமை சனியாக இருந்தாலும் பாக்கியாதிபதியான சந்திர பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்து தன் சொந்த வீட்டை பார்க்கிறார். இரவு 7:25க்கு பிறகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதற்கு முன்னதாக சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருப்பதும் சிறப்பே. பாக்கியாதிபதி தன் வீட்டை பார்க்கிறார். ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டை பார்ப்பது யோகமே. 2லே குரு ஆட்சி பெற்று இருக்கின்ற அமைப்பு, 11லே சூரியன், 6லே செவ்வாய் பலமாக இருக்கின்ற யோகம், 9லே அமர்ந்திருக்கின்ற சுக்கிரன், 3லே அமர்ந்திருக்கின்ற சனி சிறப்புகளாக இருக்கிறது. தற்பொழுது கேது ராசியிலும் 7ஆம் இடத்தில் ராகுவும் இருக்கிறார்கள். ராகு கேது பயிற்சி உங்கள் ராசிக்கு மிக விரிவாக கூறுவதனால் காலதாமதங்கள் கொஞ்சம் ஏற்படுகின்றது. கடகராசி வரைக்கும் பதிவேற்றம் செய்திருக்கின்றேன். ஆனாலும் உங்கள் ராசிக்கு ஓரிரு நாட்களிலே முழுமையாக விரிவாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அடிப்படையிலும் கோச்சார வேதை மற்றும் நட்சத்திர தாரை அடிப்படையிலும் ராகு கேது பயிற்சிக்குரிய பலன்களை கூறவிருக்கின்றேன். தற்பொழுது ராசியிலே அமர்ந்திருக்கின்ற கேதுவாகப்பட்டவர் எண்ணங்களிலே விஸ்தீகரிக்க வைப்பார். பல விஷயங்களை சிந்திக்க வைப்பார். இதுவரை உங்களுக்கென்று யோசிக்காமல் மற்றவர்களுக்காக இருக்க வேண்டிய நிலை வந்தது. தற்பொழுது வக்ர நிவர்த்தி பெற்றிருக்கிறார் குரு. குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய பொறுப்பிலே அவர் அமர்ந்திருப்பது நன்மையே 2லே. மேலும் சனி இந்த மாதம் 29ஆம் தேதி அன்று வக்ர நிவர்த்தி பெறுகிறார். எனவே குரு சனி மிகவும் பலமாக இருக்கப் போகிற நாட்கள் இனிவரும் நாட்கள். கேது ராசியிலே அமர்ந்திருப்பதும் 7லே ராகு அமர்ந்திருப்பதும் அவர்களுக்கு மிகவும் பிடித்த வீடு. பாதிப்புகள் பெரிய அளவிலே இல்லை. 7லே அமர்ந்திருக்கின்ற ராகு சிலருக்கு பாதிப்புகளை கொடுக்கும் என்பது பொதுவான விதியே. ரிஷபராகு உங்களுக்கான வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அவை உங்களுடைய ராசிக்குரிய பலன்களை மிக விரிவாக கூறுகின்றேன். தற்பொழுதை பொறுத்தவரை கோள்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கின்ற அமைப்பு. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் தனயோகம், தனலாபம், பணப்புழக்கம் போன்றவைகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசிக்கு லாபாதிபதியான புதன் 12லே இருந்தாலும் அவர் இருக்கின்ற வீடு சுக்கிரனுடைய வீடு. பொதுவாக செவ்வாய் ராசியிலே பிறந்தவங்களுக்கு புதன் யோகத்தை செய்ய மாட்டார். செவ்வாய் புதன் பார்வையிலே புதன் கட்டுக்குள்ளே தான் இருக்கக்கூடிய அமைப்பு. இருந்தும் உடல்நலத்தில் கவனம் வேண்டும். 8க்குரியவர் 12லே இருக்கிறார். எனவே உடல்நலத்தில் அக்கறை, சரியான உணவு பழக்கம், உடற்பயிற்சி செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் தனயோகத்துக்குரிய அமைப்பாகவே இருக்கின்றது. உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு உற்சாகம், சுறுசுறுப்பு. 3லே சந்திரன் அமர்வது சிறப்பென்றால் இன்று மிகவும் பலமாக இருக்கக்கூடிய அமைப்பிலே நன்மைகளே உங்களுக்கு அதிகரிக்கும். ஆகையால் இன்றைய நாள் உத்தியோகத்தில் உயர்வுகள் இருக்கிறது. உயரதிகாரிகளுடைய இணக்கமான ஆதரவு நன்றாகவே இருக்கும். சக ஊழியர்களிடம் நட்பே இன்றைய தினம் இருக்கிறது. ஆகையால் இன்று நன்மைகளே. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி. உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பே, பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை குருபலம் மிகவும் அற்புதமாக இருக்கின்றது. தாராளமாக வரன்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை இதுவரை இருந்த தடைகள் அகலும். ஆகையால் நன்மைகளான நிகழ்வுகள் நிலவும். காதலை வெளிப்படுத்தும் எண்ணம் கொண்டவர்களுக்கு இன்று ஒரு நல்ல நாளாகவே அமைந்திருக்கின்றது. ஆகையால் இன்று மகிழ்ச்சிக்குரிய நாள். காதலிலே இருக்கின்றவர்களுக்கு அன்பு துணையோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள். உங்களுடைய எண்ணிய காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஐம் க்ளீம் சௌ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீர் ராசியிலே பிறந்த நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதும் பறவைகளுக்கு நீர் வைப்பது போன்றவைகள் செய்வது நன்மைகளை கொடுக்கும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி சந்திர பகவான் 3லே அமர்ந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். புதிய முயற்சிகள் தைரியமாக எழுப்பீர்கள். அவற்றில் நன்மைகள் கிடைக்கக்கூடிய சாதகமான சூழ்நிலைகள் நிலவும். இவையெல்லாம் இன்று மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு எழுச்சியான நாள். பார்வதி தேவியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். மேன்மைகள் அதிகரிக்கும். நீங்கள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு பிரத்யேகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. சற்று மனதிலே குழப்பங்கள் இருந்தாலும் அந்த பிரத்யேகத்தாரை நட்சத்திரத்தின் அதிபதி கேது ராசியிலே கேந்திரத்திலே இருக்கிறார்.
ஆகையால் கேதுவால் இன்று நன்மைகளே கிடைக்கக்கூடிய அமைப்பு. கணபதியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் வெற்றிகள் இருக்கிறது. நீங்கள் கேட்டையிலே பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சேமதாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி குரு பகவான் 2 ஆட்சி பெற்றிருக்கிறார். இன்றைய நாள் முழுவதுமே உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வகையாக இருக்கும். மனதிலே பிரகஸ்பதியை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, அட்டமாதிபதியான சந்திர பகவான் இன்றைய தினம் 2ஆம் இடத்திலே சனியோடைய சேர்க்கை பெறுகிறார். 2ஆம் இடம் தனம், குடும்பம், வாக்கு, கல்வி ஸ்தானம். எனவே வார்த்தைகளிலே இன்று சற்று நிதானம், பொறுமை மற்றும் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரமான வார்த்தைகளை உபயோகிக்காமல் இருப்பது நல்லது. பொதுவாக சனியோடு சந்திரன் சேர்க்கை பெறுவது நல்லதல்ல. ஏனென்றால் சந்திரன் மனோகாரகன், சனியாகப்பட்டவர் மந்தக்காரகன். எந்த ஒரு செயலிலும் மனதிலே குழப்பத்தை கொடுக்கக்கூடிய சேர்க்கையே சனி சந்திர சேர்க்கை. மற்றபடி இன்றைய நாளை பொறுத்தவரை ராசியாதிபதி குரு ராசியிலே ஆட்சி பெற்று 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்க்கின்ற சிறப்பு நற்பலன்களையே கொடுக்கும். 8லே சுக்கிரன் இருப்பது கோச்சார ரீதியாக திடீர் தனயோகத்தை கொடுக்கும் என்றாலும் இன்றைய கிழமை சனியோடு சந்திரன் சேர்க்கை. எனவே தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கலிலே இன்று பெரிய தொகையை ஈடுபடுத்துகின்ற பொழுது கவனம் கொள்க. மற்றபடி கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் வைத்திருந்தால் மற்ற தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் 10ல் அமர்ந்திருக்கின்ற சூரியனால் நற்பலன்களாகவே இருக்கும். 11லே புதன் அமர்ந்திருக்கிறார். ராகு கேது பெயர்ச்சி மிகவும் சாதகமாக இருக்கின்றது. 6லே ராகுவும் மற்றும் 12லே கேதுவும் இருக்கிறார்கள். உங்களுக்கான ராகு கேது பெயர்ச்சி மிக விரைவில் ஓரிரு நாட்களே ஏற்றவிருக்கின்றேன். மிக விரிவாக தெளிவாக உங்கள் நட்சத்திர அடிப்படையிலே ராகு கேது பலன்களை கூறுவதனால்தான் சற்று தாமதங்கள் ஏற்பட்டிருக்கிறது. மேஷம் முதல் கடகம் வரை ஏற்றிவிட்டேன். இனி உங்களுடைய ராசிக்கு ஏற்றுவதற்கு சிறிது ஒரு 2 நாட்கள் தான் ஏற்படும். ஆனாலும் தாமதத்துக்கு வருந்துகின்றேன். மற்றபடி இன்றைய நாள் ராகு 6லே அமர்ந்திருப்பதும் கேது 12லே இருப்பதும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பே. 6லே ராகு இருப்பது வெற்றிகளை கொடுக்கும். 10லே சூரியன் இருப்பது நன்மைகளின் மேன்மைகளை வெற்றிகளை அதிகரிக்க கொடுக்கும். இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரத்தில் இன்றைய நாள் அவசரம் வேண்டாம். மனதிலே குழப்பங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். சில விஷயங்களிலே நிதானத்தை இழக்கக்கூடிய நிலை இருக்கும். 2லே சந்திரனும் சனியும் சேர்ந்திருப்பதால். மற்றபடி தனயோகத்துக்குரிய நாள். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்றைய நாள் உயர்வுகளுக்குரிய நாளாக இருக்கின்றது. சில விஷயங்களிலே இந்த அலைச்சல்கள் இருக்கும். வார்த்தையில் சற்று கோபமாக பேச வேண்டிய நிலை ஏற்படும் என்றாலும் நன்மைகளே இருக்கின்றது. விடுமுறை நாளாக இருந்தாலும் சரி, இன்று வேலை நாட்களாக இருந்தாலும் சரி. மற்றபடி இன்றைய நாள் யோகங்களுக்குரிய நாளாகவே உங்களுக்கு அமைந்திருக்கிறது. குடும்பத்தில் இன்றைய நாள் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனை உறவிலே அன்பு காட்ட வேண்டும். உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பும் இல்லை, பகையும் இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. செவ்வாய் புதன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வதனால்தான் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அன்புக்குரியவர்களிடம். மற்றபடி இன்றைய நாள் உங்களுடைய எண்ணிய காரியங்கள் வெற்றிகரமாக நிறைவேற நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஹரீம் க்ளீம் சௌ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். நெருப்பு ராசியிலே பிறந்த நீங்கள் விளக்கேற்று ஜோதி தரிசனம் செய்வது மற்றும் சூரியனை வணங்குவது எப்பொழுதும் நன்மைகள் தரும் ராசிக்கு. இன்றைய தினம் நீங்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு கவனத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி ராகு பகவான் 6லே அற்புதமாக அமர்ந்திருக்கின்றார். ஆகையால் இன்றைய நாள் வெற்றிகள் இருக்கிறது. ஆனாலும் செயல்களிலே சற்று கவனமும் எச்சரிக்கை உணர்வும் வேண்டும். வாகனம் ஓட்டுகின்ற பொழுது அதிவேகம் வேண்டாம். நீங்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு சம்பத்து தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி புதன் பகவான் லாபத்தில் அமர்ந்திருக்கின்றார். நன்மைகளை கொடுக்கும். புதிய காரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பேச்சு துவங்கலாம். பண சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே காரியங்களிலே ஈடுபடலாம். நன்மைகள் கிடைக்கும்.
மகாவிஷ்ணுவை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் வெற்றிகள் உறுதி. நீங்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய தினம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இரவு 7:25 வரை நடக்கின்றது. ஆகையால் அது காலையிலே கணபதி ஆலயம் சென்று விநாயகப் பெருமானை வணங்குவது நற்பலன்களை கொடுக்கும். வீட்டில் இருந்தபடியே திரு கணபதியுடைய அவருடைய புகைப்படம் இருந்தால் அவற்றை வணங்குவது, சிலை இருந்தால் அவற்றுக்கு அபிஷேகம் செய்வதும் யோகத்தை கொடுக்கும். எவ்வாறு இருப்பினும் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் நடைபெறுகின்ற இன்றைய நாள் நன்மைகளே கிடைக்கும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மகர ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, சப்தமாதிபதியான சந்திர பகவான் ராசியிலே அமர்ந்து 7ஆம் இடத்தை தன் சொந்த வீட்டை பார்ப்பதும், சனியோடைய சேர்க்கை, சுக்கிரன் மீது சந்திரனுடைய பார்வை நன்மைகளையும் மேன்மைகளையும் கொடுக்கும். பொதுவாக கோச்சார ரீதியாக சந்திரன் ராசியிலே அமர்வது சிறப்பு. இருந்தாலும் மகரம் பெற்ற சனியோடைய சந்திரன் சேர்க்கை பெறுகிறார். மனதிலே எவ்வொரு விஷயத்திலும் சற்று வேகமாக முடிக்க வேண்டும், கொஞ்சம் அவசரமாக எவற்றையும் சாதிக்க வேண்டும் என்கின்ற மனநிலையை சந்திரன் விதைப்பார். காரணம் சனி சேர்க்கை. ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்திலும் சற்று நிதானமும் பொறுமையும் கடைபிடிப்பது நல்லது. ராசிக்கு 10லே புதன் இருக்கிறார், மிக அற்புதமான அமைப்பு. 7ஆம் இடத்திலே சுக்கிரன் இருப்பதும் சில வகையில் சிறப்புகளை கொடுக்கக்கூடிய நன்மை. மற்றபடி ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது. அனுமன் சாலிசாவையும் காகபுஜண்டரையும் தொடர்ந்து வணங்கி வாருங்கள். குரு 12லே வக்ர நிவர்த்தி பெற்று அமர்ந்திருக்கின்ற நிலையிலே கேதுவோடு விடை பெற்று விட்டார். ஆகையால் தற்பொழுது குருவாகப்பட்டவர் 12லே இருப்பது அசுப செலவுகள் இல்லாத வண்ணம் இனி இருக்கும். சுப செலவுகளாக ஏற்படும். தொழில் அபிவிருத்தி, வியாபார விருத்தி போன்றவற்றுக்காக செலவுகளாகவே இருக்கும். இருப்பினும் ராகுவாகப்பட்டவர் தற்பொழுது உங்கள் ராசிக்கு 5லும், கேதுவாகப்பட்டவர் 11ஆம் இடத்திலும் இருக்கிறார்கள். உங்களுக்கான ராகு கேது பேச்சுக்குரிய முழுமையான விரிவான பலன்கள் மிக விரைவில் ஓரிரு நாட்களிலே ஏற்றவிருக்கின்றேன். மேஷம் முதல் கடகம் வரை ஏற்றிருக்கிறேன். பதிவேற்றம் ஆகப்பட்டுவிட்டது. உங்கள் ராசிக்கு மிக விரிவாக நட்சத்திர அடிப்படையிலும், தாரை அடிப்படையிலும் மற்றும் கோச்சார வேதை அடிப்படையிலும் கூறவிருப்பதனால் சற்று தாமதங்கள் ஏற்படுகின்றது, வருந்துகின்றேன். மற்றபடி ராகு 5லும் 11லே கேதுவும் இருப்பது நன்மையே. ரிஷபராகு, விருச்சக கேது சிறப்புக்குரியது. சுக்கிரனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கின்ற ராகு சுக்கிரனுடைய யோக பாவங்களை உங்களுக்கு அதிகப்படுத்தியே கொடுப்பார். இவை இன்றைய நாளும் நன்மைகளாகவே இருக்கும். ஆகையால் சனிக்கிழமை ராசிக்குரியது. இன்றைய நாளும் சிறப்புகள் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு 10லே அமர்ந்திருக்கின்ற புதனால் தொழிலிலே தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் நன்மைகளாக இருக்கும். என்றாலும் செவ்வாயும் புதனும் பார்க்கின்ற நிலையிலே சில விஷயங்களிலே மற்றவர்களுடைய குறுக்கீடுகள் அதிகமாக இருக்கும். தடைகள் இருந்தால்தான் அவற்றை வெற்றி பெற்றால்தான் வாழ்க்கையிலே ஒரு ருசி இருக்கும் என்று முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். அவற்றைத்தான் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். எனவே உங்களுடைய முயற்சிக்கு மற்றவர்களால் முட்டுக்கட்டைகள் போட்ட வண்ணமே இருக்கும். ஆனால் அவையெல்லாம் வெற்றியாக மாற்றக்கூடிய ஆற்றலையும் திறனையும் 10ல் இருக்கின்ற புதனால் ஏற்படும். எனவே மகரம் பெற்ற செவ்வாயால் பெரிய அளவிலே பாதிப்புகள் இருக்காது. உடல்நலத்தில் கவனம் கொள்ள வேண்டும். 4ஆம் இடம் சுகஸ்தானம். அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்கும் வண்ணமாக இருக்கும். மன அழுத்தம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். நடைபெறுமா பண்ணாதா அப்படின்னு. மற்றபடி பார்க்கும்போது இன்றைய நாள் நன்மைகள் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்று விடுமுறை நாளாக இருந்தாலும் சரி, வேலை நாட்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய செயல்பாடுகளிலே மற்றொரு தடைகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்கின்றது. இருந்தாலும் வெற்றிகள் இன்றைய நாள் நன்றாகவே இருக்கின்றது. ஆகையால் இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிக்கேற்ற வெற்றிகளும் பலன்களை, அதற்குரிய நன்மைகளை நீங்கள் அடைவீர்கள். குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம். கணவன் மணி உறவிலே அன்பு பாசம். உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பே பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை வரன்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. உங்களுடைய எண்ணிய காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் அரி ஐ க்ரீம் ஸ்ரீம் சௌ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். நிலம் ராசியிலே பிறந்த நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது ராசி பலம் பெறும்.
நீங்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் நடைபெறுகின்றது இரவு 7:25 வரை. ஆகையால் அதிகாலையிலே நீங்கள் எழுந்து சூரியனை வணங்குவது மற்றும் காலையிலே கணபதி ஆலயம் சென்று அந்த கணபதிக்கு உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்வது நன்மைகளை கொடுக்கும். ஜென்ம நட்சத்திரத்தின் அதிதேவதை அவர். இன்றைய நாள் நன்மைகளாகவே உங்களுக்கு இருக்கும். நீங்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இரவு 7:20க்கு பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வருகின்றது. இருப்பினும் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு அருகில் இருக்கின்ற விஷ்ணு ஆலயம் செல்ல முடிந்தால் சென்று அவரை வணங்குங்கள், உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்யுங்கள். நாளை திருவோண விரதமும் இருக்கக்கூடிய நாள், சர்வ ஏகாதசி. ஆகையால் நாளைய தினம் தவறாமல் விஷ்ணு ஆலயம் செல்லுங்கள். வீட்டில் இருந்தபடி நாளை காலை அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்தத்திலே சுப்பிரபாதம் கேட்பது மிகவும் யோகத்தை கொடுக்கும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு முடிந்தால் அவற்றை கேளுங்கள். மற்றபடி நீங்கள் அவிட்டத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கக்கூடிய வகையான மைத்திரியத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகள் தைரியமாக செயல்படுத்தலாம். அவற்றில் நன்மைகளும் வெற்றிகளும் இருக்கின்றது. இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கும்பராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது 6ஆம் இடத்துக்குரிய ரணருண சத்ருஸ்தானத்துக்கு அதிபதியான சந்திர பகவான் 12ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்வது ஒரு வகையிலே விபரீத ராஜயோகம். இன்றைய தினம் உங்களை பொறுத்தவரை நன்மைகளும் மேன்மைகளையும் அதிகரிக்கக்கூடிய வண்ணமாகவே இருக்கும். காரணம், உங்கள் ராசிக்குரிய கிழமை ராகு கேது பயிற்சியாகப்பட்டது. 4லே ராகுவும் 10லே கேதுவும் இருக்கிறார்கள். உங்களுக்கான உண்மையான ராகு கேது பயிற்சி பலன்கள் ஓரிரு நாட்களே ஏற்றவிருக்கின்றேன். சற்று விரிவாக நட்சத்திர அடிப்படையிலும் மற்றும் கோச்சார வேதை மற்றும் நட்சத்திர தாரை அடிப்படையிலும் கூறவிருப்பதால்தான் சற்று தாமதங்கள் ஏற்படுகின்றது. மேஷம் முதல் கடகம் வரை ஏற்றியிருக்கின்றேன். சற்று தாமதத்துக்கு வருந்துகின்றேன். இன்றைய நாளை பொறுத்தவரை சனிக்கிழமை ராசியாதிபதி 12லே இருக்கிறார். இருந்தாலும் சந்திரனோடு சேர்க்கை பெறுவது 12ஆம் இடத்துக்குரியவரும் 6ஆம் இடத்துக்குரியவரும் சேர்க்கை பெறுவது திடீர் நன்மைகள் இருக்கின்றது. 11ஆம் இடத்திலே குரு அற்புதமாகவும் 10லே கேது சிறப்பாகவும் இருக்கின்ற அமைப்பிலே 5க்குரிய புதன் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்திலே இருக்கிறார். எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் இருக்கின்ற அன்பர்களுக்கு சற்று செலவுகள் அதிகமாக இருக்கின்ற நாளாகவே இருக்கும். புதிய விஷயங்கள் ஈடுபடுகின்ற பொழுது பெரிய தொகை ஈடுபடுத்துவதாக இருந்தால் இன்று கவனமாகவும் நிதானமாகவும் செயல்படுவது நல்லது. காரணம், பகை கொண்ட சூரியனுடைய நட்சத்திரம் உத்திராடத்தில் இரவு 7:25 வரை சந்திரன் இருக்கிறார். இன்றைய நாள் உத்திராடம் இருப்பது சனிக்கிழமையிலே வருவது கொஞ்சம் நிதான போக்கு கடைபிடிப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்கள் இன்று விடுமுறை நாளாக இருந்தாலும் சரி, வேலை நாட்களாக இருந்தாலும் சரி, சற்று பொறுமையும் நிதானமும் மற்றவர்களிடம் பேசுகின்ற பொழுது பழகுகின்ற பொழுது கவனமும் வேண்டும். உங்களுடைய நண்பர்களாகப்பட்டவர்களே சற்று பகமை காட்டக்கூடிய நிலை இருக்கின்றது. ராசிக்கு 7க்குரிய சூரியன் 8லே இருக்கிறார். எனவே இப்பொழுது எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமும் பொறுமையும் ஓரிரு நாட்கள் கடைபிடிப்பது சால சிறந்தது. குடும்பத்தில் இன்றைய நாள் சற்று சந்தோஷத்துக்குரிய நாளாகவும் இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய நிலை ஏற்படும். மற்றபடி உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பும் இல்லை பகையும் இல்லை. கணவன் மனைவி உறவிலே அனுசரணை இருக்கின்றது. குழந்தைகளால் மகிழ்ச்சி இருக்கின்றது. உங்களுடைய எண்ணிய காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஹரீம் க்ளீம் ஸ்ரீ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். காற்று ராசியிலே பிறந்த நீங்கள் மனதுக்குள் கூறிக்கொள்ளாமல் சற்று காதுகள் கேட்கும்படி கூறுங்கள். ராசி பலம் பெறும். நீங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றிகள் கொடுக்கக்கூடிய நன்மைகள் கொடுக்கக்கூடிய மைத்திரியத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகிறது. என்றாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். முடிந்தவரை மகாலட்சுமி மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும், நன்மைகள் அதிகரிக்கும். நீங்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு வதத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகிறது. முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். 12லே சந்திரன் இருக்கின்ற நிலை அவ்வாறு இருந்தாலும் உங்களுடைய முயற்சிக்கு வெற்றிகள் கிடைக்க அனுமனை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், நன்மைகள் கிடைக்கும். நீங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சாதகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது.
புதிய முயற்சிகளிலே தைரியமாக ஈடுபடலாம். அவற்றிலே சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். நன்மைகளும் வெற்றிகளும் கிடைக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நன்மையான நாளே. இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக வளம் பெறுக. தற்பொழுது நாம் மீனராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, பஞ்சமாதிபதியான சந்திர பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து தன் சொந்த வீட்டை பார்க்கிறார். மிகவும் சிறப்பான அமைப்பு. சனிக்கிழமையாக இருந்தாலும் சனி இப்பொழுது 11ஆம் இடத்தில் இருக்கிறார். வருகின்ற 29ஆம் தேதி அன்று வக்ர நிவர்த்தி பெற்ற பிறகு மேலும் நன்மைகளையும் செய்வார். 10லே ராசியாதிபதி குரு அமர்ந்திருப்பதும் சிறப்புகளை தரக்கூடிய அமைப்பு என்றாலும், தொழில் வியாபார உத்தியோகத்தில் சில வகையிலே இடைஞ்சல்களையும் குறுக்கீடுகளையும் சந்திக்கக்கூடிய நிலையாக இருக்கும். இதுவரை கேதுவோடு சேர்க்கை பெற்றிருந்தால் தற்பொழுது கேது உங்கள் ராசிக்கு 9லும் 3லே ராகுவும் அமர்ந்திருக்கிறார்கள். அதற்குரிய தனியான மீனராசி அன்பர்களுக்கான ராகு கேது பயிற்சிகள் மிக விரிவாக கூற இருக்கின்றேன். மேஷம் முதல் கடகம் வரை ஏற்றியிருக்கின்றேன். தற்பொழுது உங்களுக்கான பலன்கள் நட்சத்திர ரீதியாகவும் கோச்சார வேதை மற்றும் நட்சத்திர தாரை அடிப்படையிலும் எவ்வாறு இருக்கிறது என்பதை கூறுவதற்காகத்தான் சற்று அதிக நேரங்கள் நாட்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது. இருப்பினும் சிறப்பாக வந்திருக்கிறது. ஓரிரு நாட்களிலே ஏற்றி விடுவேன். இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை நல்ல விதமான சூழ்நிலைகள் நிலவும். சந்திரனும் சனியும் 11ல் இருக்கின்ற அமைப்பு நன்மையிலும் தனலாபம் தனயோகத்தையும் பணப்புழக்கத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாகவே இருக்கும். 5லே அமர்ந்திருக்கின்ற சுக்கிரன் மற்றும் 8லே அமர்ந்திருக்கின்ற புதன் நன்மைகளையும் தனலாபத்தையும் கொடுப்பார்கள். 7லே சூரியன் அமர்ந்து ராசியை பார்க்கிறார். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று அவசரமான மனநிலை ஏற்படும். கோபம் பட்டென்று வரும். எந்த ஒரு இடத்திலும் யாருக்கும் எதற்கும் பொறுமை காட்டாமல் கோபத்தை காட்டி விடுவீர்கள். கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்றைய நாள் விடுமுறையாக இருந்தாலும் சரி, வேலை நாட்களாக இருந்தாலும் சரி, மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசுவதற்கு தற்பொழுது சாதகமான நிலை அல்ல. எனவே எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமாக கவனமாக சிந்தித்து திட்டமிட்டு செயல்படுவது முக்கியமாக இருக்கின்றது. தொழிலிலே வியாபாரத்தில் வேறு விதம், உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இவற்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உயரதிகாரிகள் சக ஊழியர்கள் சற்று பார்க்கும் பொழுது ஒத்துழைப்பில் இல்லாத ஒரு நிலை இருக்கும். இருந்தாலும் இவற்றையெல்லாம் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு குரு அருள் பாவிப்பார். இன்றைய நாள் அவ்வாறு கொஞ்சம் கவனம் நிதான வேண்டும். சனிக்கிழமை என்பதனால் குடும்பத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்லுங்கள். 2லே செவ்வாய் வக்ரம் பெற்றிருக்கிறார். கணவன் மணி உறவிலே அன்பு காட்டுங்கள். உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பும் இல்லை பகையும் இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. 6க்குரிய சூரியன் 7லே இருப்பதினால். மற்றபடி உங்களுடைய எண்ணிய காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஹரீம் க்ளீம் சௌ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீங்கள் நீர் ராசியிலே பிறந்தவர்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, பறவைகளுக்கு நீர் வைப்பது மற்றும் ஏழைகளுக்கு சற்று உதவிகள் செய்வது எப்பொழுதும் ராசி பலம் பெறும். இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சாதகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி சந்திர பகவான் லாபத்தில் அமர்ந்திருக்கின்றார். யோகத்தை கொடுப்பார். இன்றைய நாள் புதிய முயற்சிகள் தைரியமாக இருக்கலாம். நன்மைகள் வெற்றிகள் நிச்சயம் இருக்கின்றது. நீங்கள் உத்திரட்டாதியிலே பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு பிரத்யேகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி கேது பகவான் 9லே இருக்கிறார். எனவே எந்த ஒரு விஷயத்திலும் தந்தையோடு உறவுகளிலே சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். உங்களை விட உயர்ந்த பதவியில் இருப்பினும் கொஞ்சம் பொறுமை காட்ட வேண்டும். மனதில் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். கணபதியை காலை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் நன்மைகளாக முடியும். நீங்கள் ரேவதியிலே பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்று சேமதாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி குரு பகவான் ராசிக்கு 10லே இருக்கிறார். இன்றைய நாள் முழுவதும் நன்மைகளும் மேன்மைகளும் வெற்றிகளும் இருக்கக்கூடிய ஒரு தினமாகவே உங்களுக்கு அமைந்திருக்கிறது. இன்றைய நாள் முழுவதும் மகிழ்ச்சியே. இவை நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது அனைத்து ராசி அன்பர்களுக்கான இன்றைய தினப்பலன். இன்றைய நட்சத்திரம் மற்றும் திதியின் அடிப்படையிலே இத்தகைய பலன். ஆனால்
உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்களின் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். என்னை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் ஸ்கைப்லேயும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஃபாலோ செய்ய விரும்பினால் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஃபாலோ செய்யலாம். லைக் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் உங்களுடைய விருப்பமாகப்பட்டது எனக்கு ஊக்கத்தை அளிக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரும் காகபுஜண்ட சித்தரும் கரூரா சித்தரும் நான் வணங்கும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகளை அருள்பாவிப்பார்கள் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.